மனுநீதி சோழன் கிட்ட ஒரு பசுமாடு மணி அடிச்சு நியாயம் கேட்டுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது நீதி தவறாத மனுநீதி சோழனின் கதைதான். வாங்க கதைக்குள்ள போலாம். சோழ நாட்டை மனுநீதி சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். நீதி நெறி தவறாது ஆட்சி செய்து வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர். மனுநீதி சோழன் வெகு நாட்களாக மக்கட்பேர் இல்லாமல் வாடினான். இறைவனது அருளால் அழகான ஒரு மகன் பிறந்தான். மன்னனும் மக்களும் மிகவும் மகிழ்ந்தனர். தன் மகனுக்கு வீதிவிடங்கன் என்று பெயரிட்டு அருமையுடன் வளர்த்து வந்தான் மன்னன். வீதிவிடங்கன் அறிவிலும் நற்பண்புகளிலும் சிறந்தவனாகத் திகழ்ந்தான். குறித்த வயதில் மன்னர் அவனுக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஓட்டுதல், வாட்பயிற்சி ஆகிய கலைகளை கற்பித்தார். எல்லா கலைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்தான் வீதிவிடங்கன். நீதி தவறாத மனுநீதி சோழன் நாட்டு மக்கள் மன்னனான தன்னை எந்தவித தடையுமின்றி நேரில் காண வேண்டும் என்று சிந்தித்தான். அதற்காக சபை கூட்டி ஆலோசனை செய்தான். மக்கள் அனைவரும் மகிழும்படி ஒரு காரியம் செய்தான். தன் அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்தான். மன்னனைக் காண விரும்பி வருபவர் யாராயினும் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்பினால் மன்னன் நேரிலே வந்து குறைகளைக் கேட்பார். நேரில் கேட்ட குறைகளைக் களைவார் என்று பறையறைவித்தார். மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டுகள் கடந்தன. மனுநீதி சோழனால் கட்டப்பட்ட அந்த ஆராய்ச்சி மணியை யாரும் அடிக்கவே இல்லை. மக்கள் எந்த குறையும் இன்றி நாட்டில் வாழ்ந்து வந்தனர். காலம் ஒரே மாதிரி செல்லுமா? சோதனை மன்னனின் மகன் வீதிவிடங்கன் உருவில் வந்தது. ஒரு நாள் மாலை வேளை வீதிவிடங்கன் உல்லாசமாக தேரில் ஏறி நகரைச் சுற்றி வந்தான். அதே வேளையில் ஒரு கன்றுக்குட்டியும் தெருவில் துள்ளிக் கொண்டு வந்தது. உல்லாசத்தின் உச்சியில் இருந்த இளவரசன் அதை கவனிக்காமல் அக்கன்றின் மேல் தேரை ஏற்றிவிட்டான். கன்றும் அங்கேயே விழுந்து தன் உயிரை விட்டது. மகிழ்ச்சியோடு இருந்த கன்றின் மரணத்திற்கு காரணமாகிவிட்டோமே என்று மதிமயங்கி அங்கேயே அக்கன்றின் அருகிலேயே அமர்ந்து விட்டான் இளவரசன். மன்னன் மீதிருந்த அன்பாலும் அவன் மகன் இந்நாட்டின் ஒரே வாரிசு என்ற எண்ணத்தாலும் யாரும் இச்செய்தியை மன்னனுக்குச் சொல்ல விரும்பவில்லை. மக்கள் சொல்லாவிட்டாலும் அக்கன்றின் தாயான பசு கண்களில் நீர் கோர அங்கு வந்து தன் கன்றை தன் நாவால் நக்கிக் கொடுத்தது. பின் வேகமாக அங்கிருந்து அகன்றது. மக்களும் அப்பசுவின் பின் சென்றனர். அது எங்கு செல்கின்றது என யாருக்கும் தெரியவில்லை. அதை அறிந்து கொள்ளும் பொருட்டே அதன் பின்னே கூட்டமாகச் சென்றனர். அப்பசு மன்னன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியின் கயிற்றை பிடித்து பெரும் ஒலி எழுப்புமாறு அடித்தது. அந்த புறத்திலிருந்த மன்னன் திடுக்கிட்டான். மந்திரி பிரதானியர் புடைசூழ அரண்மனை வாயிலுக்கு ஓடி வந்தான். ஒரு மனிதனை எதிர்பார்த்து வந்த அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தன் நாட்டில் யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று இருமாந்திருந்த மன்னனுக்கு இது பேரிடையாக இருந்தது. என்ன நடந்தது எனக் கேட்டபோது யாரும் எதுவும் பேசாது நின்றனர். மன்னன் அந்த பசுவின் பின்னே நடந்து சென்றான். அப்பசு மன்னனை தன் கன்று இறந்து கிடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று தன் நாவால்தான் ஈன்ற கன்றினை நக்கிக் காட்டியது. மன்னன் அக்காட்சியைக் கண்டு கண் கலங்கி நின்றான். பின் கண்கள் சிவக்க மந்திரியாரை பார்த்து, இப்பாவத்தைச் செய்தவன் யார்? உடனே அவனை என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் எனக் கட்டளையிட்டான். அனைவரும் அமைதியாயிருந்தனர். நீங்கள் கூறாவிட்டால் நீதி தவறிய மன்னனாக நான் ஆவேன். அவ்வாறு நான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று தானே குற்றவாளியென மன்னன் முன் தலை குனிந்து நின்றான் வீதிவிடங்கன். ஒரு நிமிடம் நிலை குலைந்து போன சோழன் சற்றே சிந்தித்தான். இறந்து போன கன்றை உயிர்ப்பிக்க இயலாது. ஆனால் உயிருக்கு உயிரைத் தரலாம். அத்துடன் அந்த தாய் படும் வேதனையை இந்த குற்றம் செய்தவனின் தாயும் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். உடனே ஒரு மன்னனாக நின்று சேவகருக்குக் கட்டளையிட்டான். உடனே தேரை பூட்டுங்கள். அந்த கன்று நின்ற இடத்தில் வீதிவிடங்கனை நிறுத்துங்கள். அவன் மீது தேரை ஏற்றிக் கொல்லுங்கள். தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறினான். ஆனால் அவன் கட்டளையை யாரும் ஏற்க முன்வரவில்லை. வருங்கால மன்னனை கொலை செய்ய யாரும் விரும்பவில்லை. நீதி தவறாத மாமன்னன் மனுநீதி சோழன் தேரின் மீது ஏறி அமர்ந்தான். வீதிவிடங்கனை தேர்காலில் இட்டு தேரைச் செலுத்தத் தொடங்கினான். தேரும் வேகமாக ஓடத் தொடங்கியது. மந்திரி முதலியோர் செய்வதறியாது திகைத்து நின்றனர். மக்களோ தங்கள் நிலை மறந்து அலறி கூக்குரலிட்டனர்.
எதையும் கவனத்தில் கொள்ளாத சோழ மன்னன் தேரை விரைவாகச் செலுத்தினான். என்ன அதிசயம்! தேர் வீதி விடங்கனின் அருகே வந்து நின்றுவிட்டது. அங்கே கண்ணீர் கோர நின்றிருந்த பசுவும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கன்றும் மாயமாய் மறைந்தன. அனைவரும் திகைத்து நின்றனர். விண்ணிலிருந்து ஓர் அசரீரியின் குரல் கேட்டது. சோழ மன்னா, தேவேந்திரன் சபையில் உனது நீதியின் சிறப்பை பற்றிய சர்ச்சை எழுந்தது. உன் நீதியின் சிறப்பை அறியவே தேவேந்திரனாகிய நானும் யமதர்மனும் பசுவாகவும் கன்றாகவும் வந்தோம். உன் நேர்மையும் நீதி வழுவாத் தன்மையும் கண்டு மகிழ்ந்தோம். பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தனர். This video is sponsored by BuyMote e-online shopping app. BuyMote ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ₹1 மேக்ஸிமம் ₹30 கம்மியாகவே கிடைக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.